வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்க போனா எம்பிஎன் சேனல்ல இருந்து எதிரி கூட இப்படி நடக்கக்கூடாது. எப்படி நடக்கக்கூடாது தெரியல, வீடியோ பார்த்து தெரிஞ்சு போவாங்க. ரொம்ப நாளாகிடுச்சுடா வீடியோ பண்ணி. அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு எப்படி சார் கோல்ட் ஆகுது? உடம்பு வேறு சரியில்லை. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்குமா சரி சரி கடுப்பாகுது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு ஏன்னா இந்த சாங்கை போயிட்டு எவனா ரிங்டோன் வைப்பானடா? நாங்க வைப்போம். ஆஃப் பண்ணுங்கடா. ரிங்டோனா அடிக்கிற அளவுக்கு அந்த சாங் ரீச் ஆயிருக்கு. அதுதானா எப்படின்னு தெரியலண்ணா. இதெல்லாம் ரிங்டோன் இது போய் வைப்பாங்களா? உண்மையாவே ரத்த கொதிப்பு வந்துரும் போல. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரிலேட்டபிள் வீடியோஸ் ரியாக்ஷன். என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. வெயிலுக்கு எல்லாம் கொதிப்பாதான் இருக்கு. பார்த்துலாம். நடக்கும். எக்கச்சக்க முறை வாங்கிக்கிறேன். கை கொடுக்க தான் போனாரா? இல்ல இப்படி வந்து சரி கை கொடுக்க ஏதோ வரான்னு நினைச்சாரு, அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டாரு. நடக்கும் ஐயா. எதுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன், என்ஜாய் பண்ணலாம். நீங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாதுடா. இதே போல எனக்குமே பல டைம் நடந்திருக்கு. உங்களுக்குமா? Come on, people. Let's stay together. Proceed up the steps and into the building. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வச்சுங்க, அவங்கள பார்த்து வாய் காட்டுவோம், இல்ல வந்து தலையாட்டுவோம். நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்ப நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? அவங்க கவனிச்சே இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு வணக்கம் போடல. அந்த நேரத்துல அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா பரவாயில்ல, கண்டுக்காம போயிட்டா அந்த நேரத்துல வரும் பாருங்க ஒரு கோபம். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதுவும் கூட யாராவது ஈனா கூட பரவாயில்ல, அந்த அசிங்கம் நம்ம கூடயே இருக்கட்டும். ஆமா, ஃபர்ஸ்ட் கூட எவனா பாத்துட்டானா தான் போகணும். யாராவது ஃப்ரெண்டு கிண்டு பக்கத்துல இருந்தானா வச்சுங்க, செத்தோம். அவ்வளவுதான்டா. சாவுதான், நமக்கு சாவுதான் முடிஞ்சிருச்சு. செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்கிற? இதுக்கப்புறமா கேட்க மாட்டோமா? இதனாலே அவங்களுக்கு போகும்போது ஹாய் காட்டவோ இல்ல கண்ணை காட்டவோ பயமா இருக்கு. கண்டுக்காம போயிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறான்னு. இது எனக்கு நடக்குங்க அடிக்கடி. கால் பூச்சிக்கிச்சுரா. உனக்கு இதே வேலையா போச்சுடா. நான் என்னடா பண்றது? ஐயோ கால உதறா. ஆமா, இதே கிடப்பேன். அதுக்கு அடிக்கடிக்கலாம் இல்ல, பூச்சிக்கிச்சுரா. மறுபடியுமாடா? நல்ல வேலை, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். என்ன அது எல்லாருக்குமே வா. அது வரைக்கும் சந்தோஷம்டா. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. எங்கேயாவது அர்ஜுனா போகும்போது பைக்ல ஏற உட்காரும் பாருங்க, டக்குனு கால பிடிச்சுக்கும். பயங்கரமா இருக்குங்க. வண்டி நிப்பாட்றா. சொல்றேன்ல வண்டி நிப்பாட்றா. அந்த நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பவே நிக்க சொன்னே கேட்டு தொலைச்சியா? ஏன் அப்படி பண்ற? ஒரு பக்கம் பயம் வேற வந்துரும். ஆஹா காலை பிடிச்சி இழுத்துட்டாடா, என்னடா ஆக போகுது, ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துட்டாடா. அவ்வளவுதான், நான் பயப்படல. அந்த மாதிரி பயமா இருக்கும். சரி அத கூட சரி பண்ணிடலாம். ஆனா இவனுங்க அத பத்தி பேசுவானுங்க பாருங்க. ஆபரேஷன் எதுவும் பண்ண முடியாதா? ஆபரேஷன் பண்ணலாம். கூகுளே மேல். ஒரு கேஸ்ல டேய் மச்சான், உனக்கு ஓவரா போயிட்டு இருக்கு போல, எல்லாத்தையும் நிறுத்து. பைசா பேச ஆரம்பிச்சு. நீ உன் லைஃபை கண்ட்ரோல்லே எடுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு கன்ஃபார்ம் நரம்பு தளர்ச்சி தான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உனக்கு முடிஞ்சிருச்சுடா, இதோட முடிஞ்சிச்சுடா, கன்ஃபார்மே பண்ணுவானுங்க. சாவச்சிருவானுங்க. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நீ அடிச்ச ஷாட். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. டீ கேட்டாரு.
நாம கொடுக்காம அங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறதா? இதாங்க எனக்கு பயங்கர கடுப்பாங்க இது. ஒரு கடைக்கு ஜாமான் வாங்க போனாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடு பார்சல் வாங்க போனாலும் சரி, ஒரு கறிக்கடையில கறி வாங்க போனாலும் சரி, நேத்து தான் அதை பத்தி பேசணும்ல. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு புலம்புன நேத்து தான். அப்புறம் மாட்டான் கூட நம்மள லாட்டாக்கி தான் பண்றாங்க எல்லாத்தையும். ஏங்க முதல்ல நான் தான் கேட்டேன், எனக்கு முதல்ல கொடுங்க. ஏங்க இந்த வரிசையில் நிக்கிறவங்க எல்லாம் மனசா தெரியலையா? போங்க பின்னாடி, குறுக்கால வரியா கொடுங்க. அந்த நேரத்துல ஒன்னு தோணும் பாருங்க, அப்படிதான் உள்ள கதறும். என்னன்னே தெரியலடா, என் மூஞ்ச பார்த்தா மட்டும் இளிச்சவாய் எப்படி எழுதிருக்கான்னு தெரியல. சேம் டு யூ. என்ன உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. இது வந்து எனக்கு ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்த ஒரு ஆதம் கண்டாது. நெக்ஸ்ட் வீடியோ. என்ன என்ன திடீர்னு ஏதோ காக்காளி போதே. எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஆகும். இது கூட பரவாயில்லடா, இது நான் பண்றது இல்ல. தேடுவோம்டா. இப்பதான் வர 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 நம்மளோட மெமரி பவர் வந்து ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குடா. ஆமாமா, அது போயிட்டு தான் இருக்கு. மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு ஓடிபி பார்த்துட்டு அதை டைப் பண்ணது கூட என்னடா அது பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அதே மைண்டுக்குள்ள வச்சுக்க முடியல. வண்டி நம்பர் TN02 AM 6264 சார். TN05 6264. அப்படியே மாத்தி சொல்றேன். அம்மா போன் நம்பர், வீட்டு போன் நம்பர் எல்லாம் நிறைய ஒரு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 நம்பராவது ஞாபகத்துல இருக்கும். இப்போ வந்து என் நம்பரை தவிர வேற யார் நம்பரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மெமரி பவர் இஸ் a little weak, you know. அப்போ blank ஆயிடும், மறந்துடுவேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஒரு உண்மை என்னன்னா, 3 வருஷமா வாங்கின என்னோட பைக்கோட நம்பர் பிளேட்ல இருக்க நம்பர் கூட தெரிய மாட்டேங்குதுடா. நம்பர் சொல்லு. 0006. சலோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் சொன்ன நம்பர் வேற, கார் நம்பர் வேற சார். மாடைய அவன் கார் நம்பரே அவன் ஞாபகம் வச்சுக்க தெரியல. திடீர்னு ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக மாடிக்கு வருவேன். வந்த பிறகு சரி நம்ம எதுக்காக இப்ப மாடிக்கு வந்தோம், எடுக்க வந்தோம், இருக்காங்க குடியே இருக்கா, சும்மாதான் வந்திருக்கோம் போல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கீழே போயிடுறது. அப்படியே கீழே போடும்போது ஞாபகம் வருது, ஆமா மேல ஒண்ணு இருக்குன்னு ஓடுவான் சொல்லிட்டு மறுபடியும் மேல போடுது. அதே போல குளிச்சுட்டு வந்த பிறகு டேப்பை கரெக்டா க்ளோஸ் பண்ணமா இல்லையா, வீட்டை வந்து பூட்டணுமா இல்லையா, அது எல்லாருக்கும் வர்றதுதான். கையிலே பைக் சாவி வச்சுக்கிட்டு தேடுறது. டெய்லி செய்யற சாதாரண வேலையை கூட இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வாழற அவரு பாவம் இப்ப என்ன பண்றாரோ. இதே போல நாளுக்கு நாள் இந்த மெமரி பவர் வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்குடா. சீக்கிரம் டாக்டரை பார்க்கணும் போல. அதே மறந்துட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. Your plan validity expiring soon, please recharge immediately. இவன் வார்த்தை வர்ற துர்காஷ்டமி தானே இப்போ ஏன் வந்திருக்க, இப்போ போ ஓடி ஓடியா டார்ச்சர் பண்ணுவாங்கடா. 7 அழுத்தவும் 9 அழுத்தவும். அந்த பிளான் இன்னும் முடியவே இல்ல, அர்ஜென்ட்டா எங்கயாவது ஃபோன் பண்ணுவோம், அது ஒரு 2 நிமிஷம் சொல்லுது. ஆமா ஆமா பிளான் வந்துட்டு நீங்க முடிய போகுது, இன்னும் ரீசார்ஜ் பண்ணலையா, அதுக்கப்புறம் தான் ரிங்கே போகுது. நாங்க ஓடிபி கேட்கறதுக்கு பண்ண இப்படிதான் ரீசார்ஜ் பண்ணலாம் தான் தோணும். அந்த அளவுக்கு காண்டி ஏத்துவானுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப தெரியும்டா, முடிஞ்சிச்சா நாங்களே பண்ணுவோம்டா. ஏன்டா இப்படி சொன்னதை திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். கொடுத்துரு அட்வான்ஸ். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் 2 நாள் முடிஞ்சவரை நானே ரீசார்ஜ் பண்ணுவேன்டா. கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு நான் கேக்குறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? இப்போ சூரியன் அடிக்கும் லெஃப்ட் ஆர் ரைட் வண்டி போ. எங்க உட்கார்றதுனா கரெக்ட்டா உட்கார இடத்துல தான் வரும். போய் மிடில தான் உட்காரும். அவன் எப்படி பிளான் பண்ணாலும் நம்ம வந்து இந்த சைடு உட்கார்ந்தா வெயில் வராது, நம்ம இந்த சைடே உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா சூஸ் பண்ணி தான் உட்காருவோம். அப்போ வராது. அப்படி பஸ் ஒரு யூட்டர்ன் எடுத்து மறுபடியும் நம்ம மேலதான் வெயில் அடிக்கும். சரி கொஞ்ச நேரம் தான் வெயில் இருக்குன்னு பார்த்தா போற வரைக்கும் அந்த டிராவல் முடிகிற வரைக்கும் நம்ம மேலதான் வெயில் அடிச்சுட்டு வரும். ஐயோ நான் பிச்சை எடுக்க வரலமா, ஊருக்கு போக 2000 லஞ்சுக்கு ஒரு 250 கொடுத்தனா
ஊருக்கு போய் இறங்கின உடனே உனக்கு நான் ஜிபே பண்ணுவேன். டேய் இந்த மாதிரி சொல்றவங்க மட்டும் நம்பிடே நவீன பிச்சை இது. பஸ் விட்டு இறங்கணும்னா நம்ம மூஞ்ச பார்த்து கண்டுபிடிக்கிறானுங்க தெரியாது. கரெக்ட்டா நம்ம மூஞ்ச ஊருக்கு போனனே அப்படிட்டு நிப்பாங்க. இது போல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு போக கூட காசு இல்ல, சாப்பாட்டுக்குமே காசே சுத்தமா இல்ல, போனும் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, உங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்க நான் ஜிபேல ஊருக்கு போயிட்டு அனுப்பிடுறேன். அது போல என்னென்னமோ சொல்லுவானுங்க. நமக்கே பார்த்தா பாவமா இருக்கும். ச்சே நமக்கு இது மாதிரி ஒரு நிலைமை ஒரு ஓரமா ஆரம்பனா நின்னு பாருங்க தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். ரெண்டு பாக்கெட்ல இருக்கிறதே எடுங்க சார். இப்படிதான் சார் வாங்குறேன். சரி நான் போயிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம காசை கொடுத்துருவோம். அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா கடைசியா தான் தெரியும் அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இது போல நிறைய பேர் கேட்பானுங்க. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிடு, அது உனக்கு நல்லது. பர்ஸ தொலைச்சிட்டேன். ஊருக்கு வர போன ஒரு 20 இல்ல சார். வைங்க என்னது போன் எடுத்தாலும் வேர்த்துக்கிட்டே கை வேர்த்துக்கிட்டே கை வைக்குது. அது எனக்கு நடக்குங்க. ஒரு சில பேருக்கு இந்த கை வேர்க்கிற பிரச்சனை இருக்கும். அதுல நானும் ஒருத்தன். என்ன ரிமோட்டை பிடிச்சுன்னுக்கிற கை வேர்த்துதான் கிடக்கு. அட பாவிகளா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. எப்ப பார்த்தாலும் கை வேர்த்துட்டே இருக்கும். ஒரு பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணும்போது சரி, மொபைல் வாங்கி இன்னொருத்தர கொடுத்தா என்ன ஒரு தண்ணியா ஸ்கிரீனே ஒர்க் ஆகாது சம்டைம். அதே போல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது, டைப் பண்ண முடியாது. எக்ஸாம் எழுதும்போது பேப்பரே நனைஞ்சிரும். அதுக்காக கொஸ்டின் பேப்பர் வச்சு அது மேல கையை வச்சு தான் எழுதுறது. என்னங்க இது ஒரே ஈரமா இருக்கு? வேர்த்து கொட்டுதுங்க. கூட எனக்கு தான் உள்ளங்கையில வைக்கிறது நோய். ஏகப்பட்ட பிரச்சனைடா, தொடச்சிக்கிட்டே இருக்கு கைய. இந்த விக்ரம் படத்துல சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே பதட்டத்தினால நடக்கிறது. உன் கால் உன் பேச்சு கேட்காம தடுமாறும். உள்ளங்கால்ல இந்த மாதிரி வேர்க்கும். ஆனா எனக்கு நார்மலாவே அப்படிதான் இருக்கு. உள்ளங்கால் வேர்க்கிறது, கை வேர்க்கிறது. என்ன ஈரமாயி? சம்டைம் கை கொடுக்கவே பயமா இருக்கும். கை வேர்க்காது மாடே. ஆயில இல்லீங்க. கை கொடுக்கிறது. கங்க்ராச்சுலேஷன். பேர் என்ன? மார்க்க பந்து. மறக்காம கையை கழுவி விடுங்க. ஆஹா அண்ணே அப்படியே யாரையும் தொடாம வாங்க. சாரிடா நான் உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டேன். பரவாயில்லை. நான் வந்துட்டு பகலை விட நைட்ல தான்டா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். என்னன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லா தூங்கினா பகல டயர்டா தான்டா இருக்கும். சரிடா நம்ம நைட் ஆக்டிவா தானே இருக்கும், பகல்ல ஒர்க் பண்ண வேணா நைட்ல ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தா ஒர்க் பண்ணா தூக்கம் வருது. செல்லு நோண்டி ஏதாவது சும்மா செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தா அப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு சோம்பேறி. ஒரு கண்ணாடி 150 ரூபா. அங்கேயே போய் வாங்கி கேட்டு அனுப்பிச்சிருவாங்களா? நியாயமா பேசணும். அக்கா கிட்ட உண்மையதான் சொல்லணும். இந்த பாருங்க ஒரு கண்ணாடி 25 ரூபா. சரி ஓகே ஓகே மேக் இட் 100. ஏய் அக்கா பண்றோம்டா போடுங்க. ஏய் அந்த கண்ணாடி கூட. ஏய் கண்ணாடி கூட. பில் போடுறோம். டெஸ்ட் போடு பில் போடு. இது 200 ரூபாவா? ஏய் நான் நாங்க இப்படி பேசினா கலந்து பண்ணிடுறாங்களே. சில பேர் முடியல ரேட்டுக்குன்னா குறைக்கவே முடியாதுன்னு நினைப்போம். அது அழகா குறைப்பானுங்க பேசி. அது எப்படின்னே தெரியல. மூஞ்சி சார் மூஞ்சி நம்மளுக்கு செட் ஆகாது. 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாய். நம்மளுக்கு பாதரம். நம்ம கேங்லயே ஒருத்தன் இருப்பான் கரெக்டா இத அடிச்சு விலை பேசுறதுக்காக ஒருத்தன் இருப்பான். அவனை தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சு போவோம். 9 ரூபாயா 5 ரூபாய் 8 ரூபாய் 6 ரூபாய் சரி 7 ரூபாய் சரி 6 ரூபாய் நிப்பா. அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வாடான்னு சொல்ல எல்லாத்தையும் ரேட்டு குறைச்சிட்டு இருப்பான். எல்லாம் நம்ம பசங்க தான் இங்க தானே ஆச்சுட்டு வரேன். இப்ப இதை குறைச்சிக்கினா இன்னும் நிறைய பசங்க வர போறாங்க. அந்த டைலாக்லாம் நானும் சொல்லி பார்த்துட்டேன். வேலைக்கு ஆகல. இந்த ஒரு பொருளுக்காக பாக்காதீங்கன்னு சொல்லி என்னென்னமோ பேசுவானுங்க. நல்ல கடைக்கு தானே சந்தோஷமா போட்டுடுறேன். ஆனாலும் நம்ம எவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சாதான் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். பரவாயில்லடா. ஓகே அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.
வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே நடக்கிற விஷயம்தான். எனக்கு இப்போ இந்த பஸ்ஸில் ஒருத்தர் ஏறி எந்த சீட்டில் உக்காந்தா வெயில் வரும்னு பார்த்தாரா, எனக்கு அப்படி இருக்காது. நான் வந்து பின்னாடி உக்காந்தா பின்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம். சரி முன்னாடி போகலான்னு பார்த்தா முன்னாடி கண்டிப்பாச்சும் செத்துருவோம். மிடில் உக்காந்துக்கலான்னு பார்த்தா சைடில் வந்து இடிச்சா என்ன பண்ணுறதுன்ட்டு பேசாமல் நின்றுவோம். 2 பக்கமும் கூட்டம் நம்மளை சுற்றி அழகாக அதுக்கு பாதுகாத்துக்கும். மிடில் நிற்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சீட்டு கிடச்சா கூட உக்காராம நின்றுட்டுவோம். எனக்கு அந்த மாதிரி நடக்கும். நான் வெயில் எங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு உட்கார கரெக்டா அங்க சுள்ளிர்னு அடிக்கும். சரியான காண்டாகும். அங்கேயே நின்றுக்கலாம் அப்படின்னு தோணும். எனக்கு உயிர் தாண்டா முக்கியம். அடுத்தது இந்த கை வேர்க்க சொன்னார்ல, அதே மாதிரி எனக்கும் உள்ளங்கால் வேர்க்க. எனக்கு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியே கால் அப்படியே ஸ்லைஸ் ஆகி போயினே இருக்கும். கிரிப்பாவே இருக்காது. நான் வீடியோ ரியாக்ட் பண்றப்பலாம் இது எனக்கு ஒரு தொல்லையா இருக்கும். பயங்கரமா கால் வலிக்கும். எனக்கு காலுக்கு கிரிப்பாவே இருக்காது. எனக்கு என்னடா அது இளவு கால் நிக்க மண்ணு கொட்டிட்டு தாண்டா உக்காரணும் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எனக்கு பயங்கர கடுப்பா. ஒரு வீடியோ முடிச்சது எவ்வளவு நல்லா பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிறேன். ஒரு கால் நின்னுக்கு துவைக்கும், கால் கூட என் கண்ட்ரோல் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே சரிக்கிட்டே வலிக்கிட்டே போவாங்க. பார்த்தா வீடியோ கொஞ்சம் முடிஞ்சு பார்த்தோன்னா இப்படி கிடப்பாங்க, கீழே போயிட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆமா, ஏதோ ஹைட்டா இருக்கிறதுனால மேட்ச் ஆயிருக்கு. என்ன ஸ்கிரீனுக்குள்ள அடியில போயிட்டு நான் அவ்வளவு தூரம் எனக்கு வலிக்குன்னு போகும். அந்த டீ கடை ஒன்று சொன்னார் பாருங்க, அதுவுமே எனக்கு எங்க போனாலும் நடக்கும். டீ கடைக்கு போறேன், ஒரு பொருள் கேட்கறேன்னா எனக்கு வெயிட் ஆகும். பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவர் பாட்டு வர வாங்கின்னு போயினே இருப்பாரு. டே இங்க ஒருத்தர் இன்னும் கேட்டுட்டு இருக்கேன், நீயும் மதிக்க மாட்டேன்ற, வரணும் மதிக்க மாட்டேன், என்னடா நினைச்சுக்கிறீங்கன்னுட்டு உள்ள இவ்வளவு ஆதங்கம் இருக்கும். வெளியே எதுவுமே காமிச்சு அப்படியே சாந்த சுருமையா நிக்கிற மாதிரி தெரியும். உள்ள எரிஞ்சு அப்படியே அவிஞ்சிட்டு இருக்கும். எனக்கு காட்டிக்க மாட்டோம். அது அந்த கடைக்காரர் பண்றதா. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ முக்கியத்துவம் கொடுத்து ஒன்று பண்ணணும்னு ஒண்ணு. இன்னொன்னு நம்மளே சின்னடா அம்மா மட்டும் நிக்கிறோம், முந்திட்டு போய் கொடுத்தாலும் ஒரு 10 கையில நம்ம கைக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. நம்மளே ட்ரை பண்ணி போய் கொடுக்க பார்த்தா கூட நம்ம கை தவிர எல்லா கைக்கும் எல்லாம் போகும். அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். நான் எப்படின்னா இப்போ எனக்கு அந்த பொருள் அதெல்லாம் முக்கியம். எவன் என்ன மதிக்கிறானா அந்த கடைக்கு போய்க்கிட்டா நான் அப்படின்ட்டு ஒரு 10 கடை ஏரியாக்குனா அதுல ஒரு பாய் கடை ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார், அவர் ஃபர்ஸ்ட் கவுனி அப்படின்னுவாரு. அந்த கடைக்கு தாண்டா இனிமேல் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இவன் தானே கரெக்டான ஆளுன்ட்டு இப்போ வரைக்கும் அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். மதிக்கிற ஆளுகிட்ட போயிடுறது. சும்மா நின்று நான் இவ்வளோ வருஷம் வரேன் போறான்னு நீ என்னை கண்டுக்கல அப்படின்னா நான் இதுக்கே எங்க வரணும், போயா நான் இன்னும் தள்ளி கூட போய் வாங்கிக்கிறேன், இங்கே வாங்க மாட்டேன்னு வாங்குவேன், வேணே பண்ணுவேன். நேற்று கூட அப்படிதான் காய்கறி கடைக்கு போனோம். அது நீங்க சொல்லு. அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது மனசு ஆறுதல் படுத்துற மாதிரி நடந்துச்சு. காய்கறி வாங்கிட்டு இருந்தோம், பக்கத்துல ஒருத்தர் வந்து சில்லறை 500 சில்லறை கொடுத்தாரு. அவங்கள்ட்ட இல்லை, அவங்க நான் பக்கத்துல வாங்கிட்டு வரப்பான்னு அந்த அக்கா இருந்துச்சு. அப்போ அவர் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்க வாங்கிட்டு போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன், வந்து சில்லறை வாங்கிக்கிறேன். எனக்கு அப்படியே அவரு அப்படியே உயரமா தெரிஞ்சாரு. என் வாழ்க்கையில இப்படி ஒன்று நடக்குதா அப்படின்ட்டு. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஒருத்தர் வந்து அவங்க பாட்டு வாங்கிட்டு போதா பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி அக்கறையே பட மாட்டாங்க, வாங்கிக்கிறாங்க. ஆனா அவர் அக்கறை பட்டார்ல எங்களுக்காக. ஐயா நீ எங்கேயோ போயிட்டியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தம். போகும்போது கடுப்புல போன, வரும்போது சிரிச்சுன்னு ஆனந்தமா வந்து என் லைஃப்ல முதல் முறையாவது ஒன்று நடந்துச்சுடா அப்படின்னு. அது பெரிய மனுஷனா ஃபீல் ஆச்சு. ஏன்னா யாருமே அப்படி யோசிக்கிறது இல்லை மற்றவங்களுக்காக. யாரோ ஒரு 4-5 பேர் தான் அப்படி பாக்குறோமா, பார்த்ததும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படியே ஆட்கள் இருக்காங்கப்பா அப்படின்ட்டு. நம்ம வேவ் லென்த்ல ஒருத்தர் பார்த்துட்டேன், நம்மள மேல ஒருத்தர் யோசிக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமாடா, எங்களுக்கு அது பெரிய விஷயம். ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.